இந்த எதிர்த்து பேசினவங்க, கீர்வானம் பண்ணவங்க, கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்களெல்லாம் அட்ரஸே காணும். அதனால கர்த்தருடைய காரியத்தை நாம் அலட்சியமா அற்பமா இருக்கவே கூடாது, பயபக்தியா இருக்கணும். சரி, எங்க போனாலும் நான் ஒரு சின்ன குட்டி பிரசங்கம் பண்றது வழக்கம். இதையே என்னுடைய குட்டி பிரசங்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லாரையும் பார்ப்பது மீண்டும் 1986 எப்போ பாருங்களா, 86, 96, 2006, 2016, 2026 ஒன்றும் வரல. ஆமாம், 21 நிற்குது. இப்போ 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏறக்குறைய ஒரு சந்ததியில் 3/4 பாகம் முடிந்தது. எங்களுக்கும் கொஞ்சம் மறதி இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகம் உண்டு. இன்றைக்கும் கூட இந்த விசேஷித்த நல்ல நாளில் அடிமையின் மூலமாக தூய ஆவியானவர் உங்கள் மத்தியில் ஒரு விசேஷித்த செய்தியை கொண்டு வர விரும்புகிறார். கொஞ்சம் பொறுமையா, ஏன்னா ஆலயத்தில் இருக்கிறோம். இது ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸும் இல்லை, அதே நேரத்தில் வேற இடமும் இல்லை. இது ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்னா அது கரெக்டாக டைமுக்கு ஆரம்பித்து சொல்லி முடிச்சிடுவாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாட் சண்டே கிடையாது. அதனால் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். எல்லாம் பிரசங்கர் எங்கே பார்க்கணும், கேட்க பார்த்துன்னு இருக்கக்கூடாது. இங்கே பாரு, எல்லாம் இங்கே பாரு, எல்லாம் என்ன பாருங்க, சிறு பிள்ளைகள். நான் பேசுறது புரியும் அளவு சக்தியும் ஞானமும் உள்ள சிறு பிள்ளைகள் என்னையே பார்க்க வேண்டும். அப்போதான் நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு புரியும். ஐயர் எனக்கு சொல்லிட்டாரு எப்போ முடிக்கணும்ட்டு, அப்போ நான் முடிப்பேன். நான் எங்கே போனாலும் அந்த போதகருக்கு கீழ்ப்படிவேன். அதுக்கு 1 நிமிஷம் முன்னாடியே முடிப்பேன். அதுக்கு முன்னாடியே என்ன ஒரு மாதிரி மறைக்கிறது நாங்க சில இடத்துல. அப்புறம் அதான் அவங்க வாட்ச் எப்படின்னு காட்டுவாங்க. நான் புரிஞ்சுக்கணும், போர் அடிக்குது, முடியும் ஐயா, பசி எடுக்குது அப்படின்ற மாதிரி. அதே போல சிறு குழந்தைகள், நான் பேசுவது புரிந்து கொள்ளும் அளவு சக்தி இல்லாத சிறு குழந்தைகளை கொண்டு வந்திருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியாது நம்ம சர்ச்சில் இருக்கிறோன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க அழ ஆரம்பிச்சா அழறதுக்கு வாயை தரகிறப்பவே வாயில் ஒரு பிஸ்கெட்டை போடு, இல்ல ஒரு சாக்லேட்டை போடு, கம்முன்னு வாயை முடிக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி. சிலர் பார்த்துருக்கிறீங்களா, பட்டா பட்டா பட்டான்னு போட்டு அடிச்சிடுவாங்க. எதுக்கு அடிச்சாங்க நம்மளன்னு அதுக்கே தெரியாது. குழந்தைங்க நம்ம சர்ச்சில் இருக்கிறோம்னு அதுங்களுக்கு தெரியுமா? பெரியவங்களுக்கே சில டைம்ல தெரியல, குழந்தைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மலேசியாவில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பாப்பா, சின்ன பாப்பா அழுதுச்சு, குழந்தை. ஏன்னா அதுக்கு சர்ச்சில் இருக்கிறோன்னு தெரியாது. அந்த குழந்தை அழுது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருந்தது. ஏன்னா குழந்தைங்க அழுதா நான் கோவப்படவே மாட்டேன், நான் என் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஞானமாக ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு வாலிப பெண்ணு அந்த குழந்தைய, அழுற குழந்தைய எடுத்துக்கிட்டு அப்படி வெளியே போச்சு. தப்பே கிடையாது. இங்கே கூட அது மாதிரி யாராவது அழுதா நீங்கள் என்ன செய்யணும், அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைக்கு பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் இலங்கை மேப் மாதிரி ஆயிரும். அப்புறம் எல்லாம் போயிடுவாங்க. அது மாதிரி தான் போயிட்டாங்க. அங்கே கூட்டம் எல்லாம் முடிஞ்சதும் அந்த பாஸ்டர், இங்கெல்லாம் சிஎஸ்ஐன்ற மாதிரி அங்கே தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச்சுன்னு பேர், ஐயா இன்னைக்கு ஒரு விசுவாசி வீட்டில் உங்களுக்கு விருந்து வாங்க அப்படின்னு கூட்டின்னு போனார். போனா குழந்தைய ஒரு பொண்ணு தூக்கின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் போனாங்களா அந்த வீடு. அந்த வீட்டில் எல்லா சினிமா நடிகர் நடிகைகள் படமும் ஒட்டி வச்சிருக்குது. கிறிஸ்துவங்க. எனக்கு துக்கமா போச்சு. சாப்பிடவே ஒரு எண்ணமே ஓடலை எனக்காக. நான் அவ்வளோ சாப்பிடுவேன். எவ்வளோ ஏற்பாடு ஒருத்தனுக்கு, என் சாகுல எல்லாம் தோன்றதுக்கு ரெடி பண்ணிட்டுக்குதுங்க. ஐயா சாப்பிடுங்க, எல்லாம் கொஞ்சம் உக்காருங்க, சாப்பிட்றது அப்புறம் நான் சொல்லாம என்ன நான் சாப்பிடவே முடியாதுன்னு. இன்னும் ஐயா சொல்லுங்க, உங்களுக்காக தான் எல்லாம் ஏற்பாடு. ஒன்றும் இறங்காது. ஏதாவது ஒரு சோறு கொஞ்சம் போடு, கொஞ்சம் குழம்பு ஊற்று, அவ்வளோதான் நம்மளுக்கு முடியும். சரிங்க ஐயா என்ன சொல்லுங்க.
குழந்தை அழுதப்போ எல்லாரும் போனீங்களா, அது நீங்க தானே என்ன? டேய் ஐயா கண்டுபிடிச்சிருக்கிறாரா, டேய் தமிழ்நாட்டுல இருந்து வந்தா கூட கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு பேசிக்கிறாங்க ஒருத்தர். ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போனா போதாதா? குழந்தைய அழற குழந்தைய ஒருத்தர் கொண்டு போனா போதாதா? ஏன் எல்லாரும் வெளியா வந்தீங்க? ஐயா குழந்தை அழுதுச்சியா, ஒரே குரல்ல தானே அழுதுச்சு குழந்தை. உலகத்துல உன் குழந்தை மட்டும் தானே அழுது? அப்படின்னா அற்புதமான பாலகனை பெத்து போட்ட குழந்தைங்கன்னா அழதான் செய்யும். இந்த மாதிரி இனிமேல்ட்டு தப்பு செய்யாதீங்க, சபையை அவமானப்படுத்தாதீங்க. ஆலயம் தொழுவது தமிழ் பழமொழி தெரியுமா தெரியாதா? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அப்ப நான் பேசுற தமிழ் புரியுதா இல்லையா? தெலுங்கு மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தர் வைக்கலாமா? தேவையில்லை. சரி, తెలుగు అండర్స్టాండింగ్? తెలుగు మాట్లాడతారా? మీరు మాట్లాడతారా? నేను లేదు, பட் அண்டர்ஸ்டாண்ட். உங்ககிட்ட இருந்தா அப்ப கத்துக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு. சரி, ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? அதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசினேன். கொஞ்ச நேரம் பேசினாலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. கன்னத்துல கை வச்சுன்னு இருக்கிறவங்க எடுத்துருங்க. யாருக்குன்னா கப்பல் இருக்குதா? கப்பல் கலந்தாலும் கன்னத்துல கை வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இவ்வளவு மேல் இல்ல, கெட்டுறதுக்கு வசதியா இருக்கும். கப்பல் கலந்தாலும் கன்னத்துல கை வைக்காதுமா. நல்லா நிமிடம் உட்காருங்க. உட்கார்ந்தவாறு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு சிறு ஜெபம் பண்ணலாம். எல்லாம் let us all close our eyes, bow on the head. Godliness, கர்த்தருக்கு பயந்து பயபக்தியோட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஒரு சிறு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பிரைஸ் பண்ணலாம், பிரைஸ் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. செபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல மதிய வேலைக்காய் ஸ்தோத்திரம். திருச்சபையின் உருவாக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே நாங்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். ஆண்டவரே, ஆயருக்காய், சபை ஊழியருக்காய், திருச்சபை எல்டர்ஸ் விசுவாசிகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட கிருபை செய்யும். துதியும் கனவும் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமென். சரி, நாம் வாசிக்க கேட்ட சங்கீதத்துல அதை கவனித்து பார்த்தீங்களா? 122 122 Psalms. I got great joy. I got great joy when they said, let us all go into the house of God. முதல் வசனம் படிங்க. மகிழ்ச்சியா இருந்தேன். இது சபை தேவாலயம் சம்பந்தப்பட்ட ஒரு நாள், பிறந்த நாள் அப்படி வச்சுக்கலாம். நம்மெல்லாம் எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறோம், அது மாதிரி சர்ச்சு பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா சபை தேவனால் உண்டாக்கப்பட்டது. இயேசு சொன்னார் பேதுருவை பார்த்து, இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், நீ கேபா கற்பாறை, உன்மேல் என் சபையை கட்டுவேன். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் முதல் போப் யாருன்னு கேட்டா செயின்ட் பீட்டர் சொல்லுவான், புனித பேதுரு. அவர் தான் முதல் போப். ஏன்னா சபையின் அஸ்திபாரம் அவர்தான். இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் அவர் மூலமாக நிறைவேறியது. அப்படி என்றால்
சபையை அற்பமாக எண்ணக்கூடாது. பாருங்க, என் புத்தி தெரிஞ்சதுல இருந்து என் சிறு பருவம் எனக்கு ஞாபக சக்தி நன்றாக இருக்குமானால் எனக்கு புத்தி தெரிஞ்சதுல இருந்து சர்ச்சுக்கு போகாம தங்கி விட்டதா சரித்திரமே கிடையாது. எனக்காக எல்லாம் ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகாமல் தங்கி விட்டதாக சரித்திரமே கிடையாது. நான் சாட்சியா சொல்றேன். 62 வயசாகுது. ஆனா பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லுங்க. சரி, நானே சொல்லிக்கிறேன். யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி, வயசான மாதிரி தெரிந்து அதனால சொல்ல மாட்டீங்க. சரி, இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு நான் போகல. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போகல. எனக்கு ஞாபக சக்தி இருக்குமானால், ஏன்னா அதுல ஒருவேளை எரர் ஆயிட்டா பாவம் ஆயிடும் இல்லையா? அதனால சொல்றேன். நீங்க அப்படி சொல்ல முடியுமா? கீழாட்டம்பள்ளி ஜனங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு வருஷம் நான் அங்க இருந்துக்கிறேன். ஆராதனை முடிகிறப்போ ஓடியாருவாங்க. பாத்துக்கிறீங்களா? உங்க ஊர் ஜனங்களை பத்தி நானே சொல்றேன். ஆராதனை முடிகிறப்போ ஓடியாருவாங்க. எதுக்கு ஓடியாடுறாங்கன்னு எனக்கே தெரியல. சிலர் முடிஞ்ச பிறகு வந்து போவாங்க. எப்படி நடந்துச்சு கேட்கறதுக்கு வராராம். கான்ட்ராக்டர் மாதிரி எப்படி கட்டி முடிச்சுங்க பில்டிங் அப்படின்ற மாதிரி. அப்படி இதே கீழாட்டம்பள்ளியில ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்றவங்களே நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. அவங்களாம் நல்லா இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, பிறகு இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவ்வளவு அழகான ஒரு தேவாலயம். எங்க கூட வட இந்தியாவுக்கு வந்து பாருங்க. வருஷத்துக்கு 2 முறை நாங்க போறோம். இப்பதான் கொரோனா வந்துட்டு போக முடியல. பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் நாங்க போயிட்டு வருவோம். பாகிஸ்தான் பார்டர், பாகிஸ்தான் பாத்துக்கிறீங்களா? மேப்லயாவது பாத்துக்கிறீங்க. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எந்த தடுப்பு சுவரோ கடலோ ஏரியோ குளமோ கிடையாது. கம்பி சுருள் போட்டு வச்சிருப்பாங்க. கம்பி சுருள் தான் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நம்ம கம்பி அந்த சந்துக்குள்ள கையை நீட்டலாம். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு கையை உள்ள நீட்டலாம். அவங்க வந்து அப்படி தலையை குனிவாங்க, நம்ம தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணலாம். அப்போ இந்த செவரு தான் பாகிஸ்தான். இதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இங்க நின்று நான் பேசுறேன். நம்ம இந்தியா ஜனங்கள் ஒன்னும் தெரியாது, தமிழ் தெரியாது. ஆங்கிலத்தில் நான் பேசுற செய்தியை அங்க ஒரு போதகர் தமிழ்ல இந்தியில மொழிபெயர்ப்பாரு. அப்ப பாருங்க, ஒரே செய்தி 2 நாட்டுக்கு நான் பேசுறேன். ஏன்னா பாகிஸ்தான் ஜனங்களும் அங்க நின்று கேக்குறாங்க. மைக் செட் வச்சு விட்டுருவாரு நம்ம ஆளு. அவங்களுக்கு ஒரு பாம்பா ஸ்பீக்கரை வச்சு விட்டுருவாரு, நம்ம பக்கம் ஒண்ணு வைப்பாரு. ஒரே செய்தி 2 நாட்டுக்கு. அவ்வளவு அருமையா ஊழியம் செய்வோம். மேல அங்கங்க துப்பாக்கி வச்சுன்னு மிலிட்டரிக்காரங்க இருப்பாங்க. அவங்க எதுக்குன்னா நம்மள ஒண்ணு அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீங்க நடத்துங்க, நாங்க பாத்துக்கிறோம், ஆகட்டும், உங்களுக்கு ஆபத்து வராம அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கூட்டம் எல்லாம் முடிஞ்சதும் அவரு இறங்கி வராரு. அங்க முள்ளு அந்த கம்பி ஆண்டா தலையை நீட்டுறாரு. தலையை உள்ள விட முடியாது. ஆனா கையை விடுற அளவுக்கு தான் அங்க சந்து இருக்கும் அந்த கம்பியில. அப்போ கையை அந்த பாகிஸ்தானுக்குள்ள விட்டு அவர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். அந்த வட இந்தியா நம்ம இந்திய மக்கள் தானே, மொழிதான் வேற. இந்தியா நம்ம நாடு தானே. மோடி ஐயா வந்து எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கிட்டு விட்டாரு. இந்திக்காரங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. நிறைய பேங்க்ல எல்லாம் போய் எங்க தமிழ்நாட்டில் போய் பேசுங்க, தமிழே புரியல அவங்களுக்கு. இங்கிலீஷ்ல பேசுங்க, அதுவும் புரியல. அப்படி ஒன்னா சேர்த்து விட்டாரு. அந்த காலத்துல தமிழ்நாடு நாடுன்னு தனியாவே வச்சாங்க அதுக்கு பேர். இப்போ ஓடு அப்படி ஆகி போச்சு. தமிழ் இந்தியா தான். இந்தியா என்பது நம் நாடு. மொழிதான் கொஞ்சம் வேற. சர்ச்சு இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். பாஸ்டர் நல்ல செய்தி கொடுத்தீங்க, எங்க சர்ச்சில் வந்து ஒரு செய்தி கொடுங்க அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. ஒரே நாள்ல 10-15 சர்ச்சில் பேச வேண்டியதா இருக்கும். அப்படியே தள்ளாடும். பெட் அங்க இருக்கு, இங்கே வந்துருவேன். தூக்கின்னு போய் போடுவாங்க பெட் மேல. ஏன்னா அவ்வளோ டயர்டா இருக்கும். சர்ச்சில் புது சர்ச்சில்
பேசத்துக்கு கூப்பிடுறாங்க நம்மளன்ட்டு நான் என் மனைவியும் என்னாலும் உடம்பு டயர்டா இருந்தாலும் பவுடர் எல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படி போட்டுக்கினேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா எல்லாம் வச்சிருப்போம். மச்சி மிஷினரிங்களெல்லாம் பவுடர் எல்லாம் பாக்கெட்டில் மச்சி வச்சுன்னு இருப்பாங்க. கொஞ்சம் சோப்பு பவுட்ரு, அதான் மிஷினரி வாழ்க்கை. கண்ணாடி பார்க்காதே ஷேவிங் பண்ண கற்றுக்கணும், அயன் பண்ணாதே பேண்ட் சொக்கா போட்டுக்கணும். அயன் பாக்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்காது அப்படின்னா என்னன்னுவான். அப்படியெல்லாம் போய் சேருவோம். போனா இங்க அங்க வர்றப்பே சிலுவை தெரிது, கிட்ட வர 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 சர்ச்சு தெரிது. ஒரு மரத்தடியில ஆராதிக்கிறாங்க. இவ்வளவு பேருக்கு மேல, இன்னும் அதிகம், 3 மடங்கு அதிகம். பக்கத்துல 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 மரம், எல்லாம் நிழல் கரெக்டா கொடுக்குது, யாருக்கும் வெயில் அங்க வராது. சர்ச்சுக்கு கொண்டு போற நீங்களே எங்க யாருன்னு, திஸ் இஸ் த சர்ச், யூ பிரீச் ஹியர். ஓ இதான் சர்ச்சா? கரெக்ட். நம்ம எல்லாம் ஒன்னா கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோமே, அதுதான் சர்ச். அல்லேலூயா. the building is not a church. இது நம்ம நிழல் தருவதற்காக கட்டப்பட்டது. இதுக்காக எவ்வளவு பேர் தியாகம் பண்ணியிருப்பாங்க. நம்மளை ஏதாவது கஷ்டப்படுத்துறாங்களா? டைமுக்கு சர்ச்சுக்கு வான்னு தானே போதகர் சொல்றாரு. 10 மணிக்கு ஃபங்க்ஷனு ஆராதனை வாங்க. நான் நினைச்சேன் நம்ம தான் லேட்டா போயினுக்கிறோம். செல்லதரை சொல்லிட்டாரு கரெக்டா 10 மணிக்கு இருக்கணும்யா. இமானுவேல் சொல்லிட்டாரு 9:30க்குள்ள இருக்கணும்யா. பயந்துக்குன்னு வர்றோம். யாருக்கு 10:30 ஆயிப்போச்சு. இங்க வர்றப்போ 11 கூட ஆயிப்போச்சு. நடந்துன்னு இருக்குது போல இருக்குது, நம்ம தான் லேட்டா போறோம். பார்த்தா ஒரு 10 பேர் உக்காந்துருந்தாங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல ஒரு 10 பேர் உக்காந்துருந்தாங்க. இவங்களுக்காக பாராட்டுக்கள். மீதி வந்து ரொம்ப இருக்குதா இப்ப எல்லாம் ஒன்னு ஒன்னா. முதல் பாட்டு பாடுறப்ப 10 பேரு, 2வது பாட்டு பாடுறப்ப 3 பேரு, அப்படி வந்து சேர்ந்தவங்க தான். நீங்க ஒன்னா பார்த்துனே இருக்கலாம், முடிகிற வரைக்கும் இன்னும் ஒரு 4 பேர் வருவாங்க ஐயரை பார்க்கறதுக்கு. இப்படி கேர்லெஸ்ஸா இருக்காத. இன்னைக்கு நாங்க வந்ததுக்கு மூல அடையாளம், உங்களுக்கு ஒரு காரியத்தை மனசுல பதித்துட்டு அதனால உண்டாகிற ஆசீர்வாதத்தை நான் சொல்லிட்டு போறேன். என்னது தெரியுமா? தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். கையை தட்டி எல்லாரும் பட்டப்பட்டா ஆமென் அல்லேலூயா. மகிழ்ச்சியா. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஃபங்க்ஷன் விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை இப்போ கொரோனா லாக்டவுன் எல்லாம் ரிலீஃப் பண்ணிட்டாங்க, சர்ச் நடத்தலாம். எத்தனை மணிக்கு சபை ஊழியர் வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொல்றாரோ 10 நிமிஷம் முன்னாடி வந்து முட்டி போட்டு ஜபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. லேட்டா வர்றவங்க லேட்டா தான், எல்லாத்துலயும் லேட்டா தான் முன்னேறணும். நான் கிளாஸ்ல கூட சரி முன்னாடி தான் உட்காருவேன், சர்ச்சிலும் சரி முன்னாடி தான் உட்காருவேன், எல்லாருக்கும் முன்னாடி தான் வருவேன். உபதேசியார நான் தான் வந்து எழுப்புவேன். ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, நான் பவுல் வந்திருக்கிறேன். பவுல நைனா வந்துட்டியா? தூங்கின்னு இருப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை இல்லை சாவி எடுத்து கொடுப்பாரு. போய் நல்லா சர்ச்சை பெருக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு பாயெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சிரு, நான் எழுந்து குளிச்சுட்டு வரேன்னுவாரு. நான் வந்து சர்ச்சை பெருக்கிட்டு பாயெல்லாம் சர்ச்சில் போட்டு ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிருப்பேன், பைபிளை படிச்சுக்கிட்டு இருப்பேன், இல்லை பாட்டு என்னன்னா இன்னைக்கு பாடலான்னு சொல்லி செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பேன். ஆர்கேபேட்டை சிஎஸ்ஐ இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சிஎஸ்ஐயில் தான் மெம்பராக இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் சிஎஸ்ஐயில் தான் சந்தா கட்டுறோம். அதில் இருந்துக்கிட்டு தான் நாங்கள் மற்ற இடத்துக்கு போய் ஊழியமெல்லாம் செய்கிறோம். நம்ம சபையில் நம்ம எழுப்புதலை உண்டாக்கணும். அல்லேலூயா. அங்கே இங்கே ஓடி அலையாத, இங்க வேணாப்பா. அங்க போயா அல்லோலுயா அல்லோலுயா அல்லோலுயான்றாங்க, அங்க நல்லா இருக்குது. அந்த அல்லோலுயா எங்க சொல்லு, யாரு வேணாங்க. அல்லேலுயா கர்த்தரை துதியுங்கள், அதை சொல்ல கத்துக்கணும் முதல்ல. அல்லோலுயா இல்ல அல்லேலுயா. என்ன அர்த்தம்? ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை நான் மதிக்கிறேன், கனம் பண்ணுகிறேன். பெந்தகோஸ்தேக்காரர் தான் அல்லேலுயா சொல்லணும்னு பைபிள் எங்க இருக்குதா? அல்லேலுயா கர்த்தரை
துதியுங்கள். யாரு? அவருடைய பிள்ளைகள். இப்ப நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். எதுக்கு அல்லேலூயா சொல்லணும்? அதுக்கு சொல்லணும். ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிருந்தோம். எங்க ஊர் பக்கம் வங்கனூர். மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஐயா வந்தாரு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க ஐயா, நான் சாட்சி சொல்லணும். நான் பயங்கரமான துன்மார்க்கனா இருந்தேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அந்த சாட்சி சொல்லணும், அப்புறம் நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னாரு. சரின்னு கொடுத்தோம். சொல்றாரு, நான் பயங்கர குடிகாரனா இருந்தேன், பாம்புகளை எல்லாம் வணங்கினேன், குடித்து விட்டு வந்து என் மனைவியை உலக்கையினால அடித்தேன். அல்லேலூயா. அவர் மனைவியை உலக்கையால அடிச்சதுக்கு அல்லேலூயா. ஐயோ, கேட்டுக்கிறவங்க கேனா கேழ்வரகுல நெய் வடிதுன்னு சொல்லுவாங்களாம். கூட்டம் முடிஞ்சதும் சாப்பிட்றப்ப சொன்னேன், என்னால தாங்க முடியல பிரதர், நல்ல சாட்சி, ஆண்டவர் உங்களை எவ்வளோ துன்மார்க்கத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், அல்லேலூயா எதுக்கு சொல்லணும்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அப்படியெல்லாம் இருந்தேன், துன்மார்க்கனா இருந்தேன், பாம்புகளெல்லாம் வணங்கினேன், குடிச்சிட்டு வந்து என் மனைவியெல்லாம் அடித்தேன். ஆனால் ஒரு நாள் ஒரு முழு ஜபத்தில் கலந்துக்கிட்டேன், அங்கே இயேசு என்னை சந்தித்தார். அல்லேலூயா. அங்கதான் சொல்லணும்னு. சரிங்கய்யா, இனிமேல் நான் கரெக்டாக அப்படியே தான் செய்கிறேன்னாரு. அதாவது ஜனங்களுக்கு போதகம் பண்றது ஒண்ணுன்னா, அந்த ஊழியக்காரங்களுக்கு பண்றது ஒரு தனி சப்ஜெக்ட் ஆயிப்போது. எதுக்கு சொல்லணும்? அல்லேலூயா. நல்ல காரியத்திற்கு. கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார், எனக்கு இப்படி அற்புதம் செய்தார், எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா அப்படி சொல்லணும். இப்போ இங்க கம் டு த பாயிண்ட். இன்னும் ஒரு 5 பேர் வருவாங்க, அப்புறம் பாருங்களா. என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள், தேவாலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மிகவும் மகிழ்ச்சியாய் இருந்தேன். இந்த இப்ப இது ஒரு நான் கேள்வியா கேட்க போறேன். நீங்க தேவாலயத்துக்கு வரும்பொழுது மகிழ்ச்சியாய் வருகிறீர்களா? இல்லையா? கேட்கலாமா இல்லையா? நான் வாத்தியாரா இருந்தேன் கொஞ்ச நாள், கேள்வி கேட்டுதான் பழக்கம். தேவாலயத்திற்கு மகிழ்ச்சியாய் வருகிறீர்களா? புருஷங்கிட்ட சண்டை போட்டு வருகிறீர்களா? சண்டை போடாது வராங்க, மகிழ்ச்சியா வர. பாராட்டுக்கள். சில வீட்டில் புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். புருஷன் ரட்சிக்கப்பட்டு, அதாவது இயேசு கிட்ட வராத குடிகாரனா இருப்பார். மனைவி பக்தியா, இயேசு ரொம்ப நேசிப்பார் அந்த சகோதரிய. அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. நீங்க அப்படியே அதை ஆன்லைன்ல பிக்கப் பண்ணிக்கிட்டே போனோம்னா, உங்க குடிகார கணவரை நேசிக்கணும், நேசிக்கணும். அந்த குடியை விட உங்க அன்பு அதிகமா இருக்கணும். அவருக்கு சர்ச்சுக்கு வர மனசு வரல, அவரு குடிகாரன், அவர் சர்ச்சுன்னா பிடிக்காது, ஏசுன்னா பிடிக்காது. இப்ப நீங்க சர்ச்சுக்கு வரணும், மதியம் சாப்பாடு அவருக்கு செஞ்சு வச்சுட்டு வரணுமா இல்லையா? கைப்பிரதி எடுத்துக்கணும், எங்க கிராமத்துக்கு போறீங்க ஊழியத்துக்கு, அவருக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வரணுமா இல்லையா? இல்ல, நிறைய பேர் இல்ல. நான் சீயோன் குமார்த்தி, நான் பரலோகம் பாப்பாரன், நீ உன்னை கர்த்தர் அருவருக்கிறார், நீ குடிகாரன், எப்படியாவது கெட அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்க ரட்சிக்கு போடணும், ஆத்ம பாரத்தோடு பைபிள் எடுத்துன்னு கைப்பிரதி எடுத்துன்னு போற சகோதரி, உன் சொந்த கணவன் ரட்சிக்கப்பட நீ என்ன செய்கிறாய்? நீ போயிட்டு கைப்பிரதி கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவ, அவருக்கு அங்க வீட்டுல சாப்பாடு இல்ல, வேற வீட்டுக்கு போவாரு, இல்ல கடைக்கு போவாரு, சாப்பிட்டு வீட்டுக்கு நீ வர்றதுக்குள்ள அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருப்பார். நான் சொல்றது சுத்தமான ஜலம் அல்ல, வழக்கம் போல போய் வர்ற இடத்துக்கு போய் வந்துருப்பார். சகல வாசனை நறுமணங்கள் நிறைந்த இடத்துக்கு போய் மில்லி போட்டு வந்துருவாரு. அப்புறம் போதை ஏறிப்படும், எங்கடி போய் வர கலாட்டா ஆயிரும் பிரச்சனை. நீங்க சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு, அத்தா அத்தா நான் வர்ற வரைக்கும் வீட்டில் பத்திரமா இருங்க, இதை சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு எதனா வாழைப்பழம் வாங்கின்னு வரேன், 4 வார்த்தை அன்பா பேசிட்டு போங்களேன். மனைவியினுடைய வருகைக்கு
இவளே இவ்வளவு அன்பா இருக்கிறாள், இவள் வணங்குற அந்த இயேசு எவ்வளவு அன்பானவர் என்று அடுத்த வாரம் கணவர் ஆலயத்துக்கு வருவார். கையை தட்டி எல்லாரும் ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தை அற்பமா எண்ணவே கூடாது. அது குடிசையா இருக்கட்டும், பெரிய ஆலயமா இருக்கட்டும். ஆரம்பமும் ஆலயத்தில் ஆரம்பிக்குது. அந்த சங்கீதம் பாத்தீங்கன்னா ஆரம்ப வசனம், முதல் வசனமும் ஆலயத்தில் ஆரம்பிக்குது. கடைசி வசனம் படிங்க பார்க்கலாம். Because of you seek the church, I will make you goodness, not badness. However you give importance to your church, all goodness come into your house. ஏன் ஒரு சிலர் வீட்டில் தரித்திரம், ஏன் ஒரு சிலர் வீட்டில் எப்போ பாரு சண்டை, ஏன் பற்றாக்குறை, ஏன் குழப்பம் பிரச்சனை? ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கவனிச்சிருக்கிறீங்களா? ஷிஃப்ட் போட்டு வருவாங்க. நான் ஒருத்தரை கேட்டேன், போன வாரம் உங்க சர்ச்சில் தான் நான் பேசினேன், உங்களை காணவில்லையே பிரதர். ஏன்னா நாங்கள் சுவிசேஷகர்கள், ஒவ்வொரு வாரமும் ஒரு இடத்துல இருப்போம். அடுத்த வாரம் ஆந்திராவிலேயே தான் வேற ஒரு இடத்துல இருக்கிறோம், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு இடம், இப்படி நாங்கள் போய்கிட்டே இருப்போம். அப்போ ஒருத்தரை கேட்டேன், பழக்கமான சபை தான், போன வாரம் உங்க சர்ச்சில் தான் நான் பேசினேன், உங்க மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் பார்த்தேன், நீங்கள் வரவில்லையே ஏன் கேட்டேன். அவன் என்ன சொன்ன தெரியுமா? அந்த அந்த பதிலை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்ன தெரியுமா? நான் வீட்டை பார்த்துக்கிட்டேன், வீட்டுக்கு சக்கரமா இருக்குது, அதுவே கீர் போட்டு அதுவே ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கன்னா ஓடிடுமா? வீட்டை பூட்டிட்டு வர வேண்டியதானே பிரதர்? இல்ல பிரதர், என்ன இருந்தாலும் இப்ப இருக்கிற காலம் கெட்டு போச்சு, வீட்டை நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சீரியல் பார்க்கறதுக்கு, சினிமா பார்க்கறதுக்கு மனைவி பிள்ளைகளை அனுப்பிட்டு, மனைவி பிள்ளைகளை இவர் அனுப்புறது இவருக்கு பரிசுத்தம் நினைச்சுக்கினார். என் மனைவி பிள்ளைகளை தவறாம அனுப்பிடுவோம் பிரதர். என்ன அர்த்தம் அது? என் மனைவி பிள்ளைகள் தவறாம பரலோகம் வருவாங்க பிரதர், நான் நரகத்துக்கு போவோம் பிரதர் என்றாரு. சீரியலை பார்த்து 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 நாசமா போனவங்க யாராலும், சீரியலை பார்த்து பார்த்து சீர்கெட்டு போனவர்கள் யாராலும், சினிமா பார்த்து பார்த்து சின்ன பின்னமானவர்கள் யாராலும், அது கற்பனை கதை, கட்டு கதைகள். அதெல்லாம் நான் கூட எழுதணும்னா ஆயிரக்கணக்கில் எழுதலாம். உட்காந்து ஆயுதம் இருக்குது. ஒரு அம்மா கல்யாணம் ஆக போற நேரத்தில் தடை ஆயிடுச்சான் கதை. அப்புறம் என்னமா ஆச்சுன்னா, எங்கப்பா விட்டான், தொடர்ந்து போட்டான். அடுத்த வாரம் வரைக்கும் பார்த்து வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அவன் யோசனை பண்ணி என்ன எழுதி எப்படி அடக்க போறான்னு தெரியாது. பணத்தை நிரப்புறதுக்கு விளம்பரதாரர் நிகழ்ச்சிக்கு தான் இந்த டிவி சீரியல் சினிமா. நிறுத்துமா, நிறுத்தையா, அவ்வளோ நேரம் ஜபத்தில் இருங்கம்மா, தேசத்துக்காக ஜெபிங்க, பைபிள் படிங்க, உங்க பசங்களை உட்கார வச்சு ஒரு 2 பாட்டு கற்றுக் கொடுங்க. 10 கட்டளைகள் உங்க பிள்ளைகளுக்கு தெரியுமா? நீங்கள் பெற்று வளர்க்கிறீர்களே உங்கள் பிள்ளைகள். 10 கட்டளை. Do you know 10 commandments? What is the 5th commandment in God's 10 commandment? Do you know? English convent student, what is the 5th commandment? 10 கட்டளையில் 5ஆம் கட்டளை என்ன? இப்பதான் எண்ணினுக்கிறாங்க. 1 2 3. 10 கட்டளைகளில் 5ஆம் கட்டளை என்ன? யார் சொல்றது? வயசாகி பல்லெல்லாம் கொட்டி போன தாத்தா சொல்லக்கூடாது. பசங்க யாருன்னா சொல்லுங்க. அது பிள்ளைகளுக்கும் திருமணமானவங்களுக்கும் அது பொருந்தும். 10 கட்டளையில் 5ஆம் கட்டளை என்ன? சரி, பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டுக்கின்னு தான் சொல்லுங்க. இல்ல இந்த டிவியில் என்னமோ கொடுப்பாங்களா ஒரு ஹெல்ப், ஒரு இது குண்டா, என்ன அது பேரு, யாருக்கிட்டனா கேட்டுக்கின்னு சொல்லுவாங்களா பதில், அப்படி எடுத்து போன் பண்ணி பேசி கேட்டு சொல்றீங்களா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்றீங்களா? கனமான கள்ளத்துக்கு போடுறீங்களா? Honor your father and your mother.
Or you give honor or put a hot stone upon them. 10 கட்டளை கத்து கொடுக்காதனால அதுவும் தெரியல. ஒருத்தனை கேட்டேன், கிறிஸ்துவ பையன் தான், கிறிஸ்துவ பெற்றோருக்கு பிறந்த பையன், இயேசுவின் சீடர்கள் எத்தனை பேர் சொல்றான்னு. அது எத்தனை பேர் அந்த எனக்கு நான்ட்டான். அப்படி இருக்குதுங்க பசங்க. சரி, ஒரு 4 பேரானா சொல்றான். விஜய் சாரு, ரஜினிகாந்த் இப்படி சொல்ல போறான். அப்ப அவன் இயேசுவின் சீடர்கள்னா என்ன நினைச்சுன்னு இருக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பெற்றோரு இனி வரும் சந்ததி எப்படி தெரியல. பசங்களுக்கு பயப்பட வேண்டியதாகுது பெற்றோர். பசங்களுக்கு பெற்றோர் பயப்படுறான். அவன் திட்டுறான் பிரதர், ஏன் பிரதர் உங்க பையன் வரல? ஆட நீ ஒன்னு, அவன் திட்டுறான் பிரதர். தெய்வ வாக்கா பையன் திட்டுறது. +2 படிக்கிறப்ப கூட எங்க அப்பா என்ன அடிச்சிருக்கிறார். அப்பா சாரிப்பா, நாங்க இனிமே ஒழுங்கா இருப்போம், படிப்போம், நாங்க இது மாதிரி பண்ண மாட்டோம், நடக்க மாட்டோம், அப்ப நல்ல பசங்களா இருப்போம், அடிக்காதீங்கப்பா, சாரிப்பா, அப்படிதான் கேட்டோம். +2னா 12 + 5 கூட்டுங்க, 17 வயசு 18 வயசு இருக்கும். இப்ப 7 வயசு பையன் தான், இன்னும் அடிச்சிருவியா? அப்பாவை பார்த்து கேட்கறான், எனக்கு கூட அடிக்க தெரியுமில்லன்றான். அப்பா பயந்துக்குன்னு விட்டார் ஓட்டம். சரிம்மா நீ பார்த்துக்க பையனை, அவன் எப்படியோ மூடு அவுட் ஆயிட்டுக்கிறான் அப்படின்னு ஒட்டார். அந்த மாதிரி பிள்ளைகள் பரலோகம் போவாங்களா? வேத வசனம் இல்லாங்க, சர்ச்சுக்கு போற பழக்கத்தை வைக்கல. யோசிக்கணும். நாங்க சிறு பசங்களா இருக்கிற அப்பத்துல இருந்து எங்க அம்மா ஞாயிற்றுக்கிழமை சமையல் செய்ய மாட்டாங்க. காலையில அது உபவாசம்னு சொல்ல மாட்டாங்க, பட்டினின்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. காலையில நீட்டா குளிச்சுட்டு ரெடி ஆகி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சர்ச்சுக்கு போய் சேரு, சாப்பாடு கிடையாது, நீ செத்தா கூட பரவாயில்லன்றுவாங்க. அந்த காலத்துல மத்தியானம் அது மாதிரி சிபிஎம். அந்த காலத்துல நான் முசாபானி பீகார்ல பிறந்தேன். அங்கதான் கொஞ்சம் வருஷம் வளர்த்தாங்க என்ன. மேப்ல பாருங்க, பீகார், முசாபானி, வட இந்தியா. அங்க வந்து சிஎஸ்ஐ இல்ல, சிபிஎம் தான் இருந்தது. அங்கதான் போனோம் நாங்க எல்லாரும், அங்கதான் போவோம் சர்ச்சுக்கு. உங்களுக்கு தெரியுமா, கரெக்டா ஆரம்பிச்சு கரெக்டா முடிக்கிறதெல்லாம் அங்க கிடையாது. அதுவும் அப்போ 3 மணி ஆகும் சாயந்தரம். முதல்ல ஒரு பிரசங்கியாரு, அப்புறம் 4 பாட்டு, அப்புறம் இன்னொரு பிரசங்கியாரு, அப்புறம் ஒரு 2 பாட்டு, அப்புறம் இன்னொரு பிரசங்கியாரு. அப்படி ஓடும். அப்படியே பரலோகத்துக்கு போற மாதிரி அவங்க அப்படி பண்ணுவாங்க. 3 மணிக்கு முடிச்சுட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணுவான், பசி ஓவரா எடுத்துக்கிச்சு ஒரு ஹோட்டலாண்ட நிறுத்துப்பா காரை, சாப்பிட்டு ஊட்ட போய் தூங்கலாம். எங்க அப்பா அம்மா அப்படி இல்லை. வீட்டுக்கு வந்து அப்பதான் ஜெபத்தோட சாப்பாடு செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த அரிசியை தண்ணியில் போடுறப்போ ஒரு ஸ்தோத்திரம் ஜெபம், அதை வேகிறப்போ ஒரு ஸ்தோத்திரம், அதை பிளேட்ல போடுறப்போ ஒரு ஜெபம், எல்லாருக்கும் போட்டு வச்சுட்டு அதுக்கு ஜெபம் பண்றப்ப எங்க அப்பா ஜெபம் பண்ணே இருப்பாரு, நாங்க சாப்பிட்டு இருப்போம். சாப்பாட்டு கூட எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றது, பசி உயிரை வாங்குது. சில டைம்ல அந்த மத்தியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு ஆயிடும். அந்த அந்த அரிசி அங்கிருந்து வந்துச்சு ஜெபம், அந்த நெல் பயிரிட்டவனுக்கு ஜெபம் அப்படி எடுத்துக்குவாரு. அது 7லிருந்து 7:30 ஆயிடும் பாருங்க, அது நைட் சாப்பாடு. அப்படியெல்லாம் வளர்ப்பு இப்ப உண்டா? சாப்பாடு ஒருவேளை எல்லா காட்டி கூட பரவாயில்ல, ஏசப்பா பாக்குறாரு, ஆவிக்குரிய ஆகாரமே நம்மளுக்கு பரவாயில்ல, ஒருவேளை பட்டினி அந்த சாகுவா போறோம், கர்த்தர் நமக்கு பலன் தருவார் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இப்போ இருக்குதா? ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிட்டாதான் சிலருக்கு, ஒரு சிலருக்கு 5 வேளை, சிலருக்கு வேலையே கிடையாது, அது போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது எங்க போகுதுன்னே தெரியாது. உண்பதும் உடுப்பதும் தவிர வேறொன்றும் அறியேன் வேதன் பராபரனே பழமொழி. நீ பைபிள் படிக்க காட்டி கூட பரவாயில்லா, சர்ச்சுக்கு வரா காட்டி கூட பரவாயில்ல, நல்லா படி, நல்ல வாழ்க்கையில முன்னேறு, என்ஜினியர் ஆகு, அப்புறம் ஆஞ்சநேயர் ஆகு, அப்புறம் டாக்டர் ஆகு. யாரானாலும் நீ பரலோகம் போக முடியாது. ஒரு படிப்பறிவு இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்ல. சகோதரா சகோதரி, ஆண்டவருக்கு பயப்படுகிறாயா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கின்றவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவதி.
நன்மை உண்டாகிறது. தேவாலயத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நன்மை உண்டாகிறது. குறி அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணு. யாருக்கு லாபம்? ஐயருக்கு லாபமா? உபதேசியாருக்கு லாபமா? உனக்கு தான் லாபம். இப்ப வந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸுக்கும் கரெக்டா எல்லாரும் வந்துடணும். அன்னைக்கு 500 ரூபாய் லாபம் எக்ஸ்ட்ரா வந்தா கூட பரவாயில்ல, அது நமக்கு தேவையே இல்ல. சொல்லுங்க எல்லாரும், தேவையே? மனுஷன் வந்தா பாரு, தேவையே இல்ல. வேற விதத்துல ஆண்டவர் எனக்கு தருவார். 500 ரூபாய் வராட்டி பரவாயில்ல, 2000 ரூபாய் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு லீவ் போடு. சண்டே லீவ் போடு, சர்ச்சுக்கு வா, மத்தியானம் போய் நல்லா சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடு, மறுநாள் இருந்து போய் வேலை செய்ய. Monday to Saturday you can hard work, no problem. But when the church time, Sunday, somebody you see Sunday, it becomes a sin day. Sunday, it becomes a sin day. அன்னைக்குதான் சகல களியாட்டு. சர்ச்சு மட்டும் ஞாபகம் வராது. கிறிஸ்தவங்களுக்கு சர்ச்சுன்னா சண்டே வந்தா சர்ச்சு ஞாபகம் வரணுமா இல்லையா? வரணும், வர வேண்டும். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். நீ சபையை அலட்சியம் பண்ணினால் கிறிஸ்துவையே நீ அலட்சியம் பண்ணுகிறாய். ஈனாட்டம்பள்ளி கிறிஸ்துவங்களுக்கு இங்க சர்ச் இருக்குது, நீங்க தான் இங்க வரணும். வேற ஊர்ல இருந்து இங்க யாரும் வரமாட்டாங்க. உங்க ஊர் சர்ச்சுக்கு நீங்க தான் வரணும். பயபக்தியா ஆயத்தமாகி, கவனிக்கிறீங்களா? ஆயத்தமாகி. எப்படி ஆயத்தம்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால இது வேற விஷயம், இது வந்து ஸ்பெஷல். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆயத்தம் எப்படி தெரியுமா? சனிக்கிழமையே ஆயத்தம். சில சபைகளில் போய் பாருங்க, வெள்ளிக்கிழமை நைட்டே போய் சேர்ந்துருவாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டே போய் சேர்ந்துருவாங்க சர்ச்சில். என்னன்னா உபாசம். ஒருவேளை சாப்பிட்டும் போயிடலாம், சாப்பிடாது கூட போகலாம். சனி ஃபுல்லா உபாசம், சர்ச்சிலே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டி துணிமணி எல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க. மருந்து மாத்திரை ஏதாவது இருந்தாலும் எடுத்துன்னு போயிடுவாங்க. குழந்தை குட்டி பிள்ளைகளோட போயிடுவாங்க. சர்ச்சிலே தான் இருப்பாங்க. சாப்பாடு கிடையாது அன்னைக்கு ஃபுல்லா. தண்ணி மட்டும் நிறைய அப்பப்போ தண்ணி, இந்த கிட்னிக்காக தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பான். குடிக்க நல்லது, அதுதான் உடம்புக்கு. அன்னைக்கு ஃபுல்லா உபாசம். சனிக்கிழமை ஃபுல்லா உபாசம். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு மாற்று வஸ்திரத்தை அவங்க ரெடி பண்ணி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆராதனையில பங்கு பெறுவாங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒருவேளை சபையில ஆகாரம் கொடுத்தால் அங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சில சபை இருக்குது. சரி, நம்மளுக்குரிய நம்ம சபைகள்ல எப்படி செய்யலாம்னா, நீங்க சனிக்கிழமை வந்து இங்க தங்கிடுவானா, வீட்டிலேயே ஒரு ஆயத்தம். எப்படி? ஒவ்வொரு நாளும் நைட்ல நல்லா சாப்பிட்ற மாதிரி சனிக்கிழமை சாப்பிடாம கொஞ்சம் குறைச்சி, கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டு குடும்ப ஜபம், சாப்பாட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஜபம், குடும்ப ஜபம். கிறிஸ்தவ குடும்பம்னா கணவன் மனைவி பிள்ளைகள் காலை மாலை ஜெபிக்கணும். ஒரு பாட்டு பாடி ஒரு அதிகாரம் படிச்சு ஒருத்தர் ஜெபிக்கணும். ஒரு 1/2 hourல முடிச்சிடணும். அப்படி குயிக்கா தூங்கிடணும். சனிக்கிழமை நைட்டு குயிக்கா தூங்கிடு. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெஷ்ஷா எழுந்து உன் தனி ஜபம், உன் தனி வேத வாசிப்பு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் நீட்டா சுத்த பத்தமா குளிச்சுட்டு அவசியமான உபவாசத்தோட, ஏன்னா அன்னைக்கு பசி அப்படி ஒன்றும் தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடணும். இதான் ஆயத்தம். சனிக்கிழமை மிட் நைட்டு 3 மணி வரைக்கும் பேய் படம் பார்த்துட்டு டிவியில் காலையில் வருவாங்க, பேய் மாதிரி உக்காந்து இருப்பாங்க. ஐயரு பிரசங்கம் பண்ணுவாரு, அப்படி இருப்பாங்க. கண்ணை மூடிடுவாங்க, வாயை திறப்பாங்க. ஒரு பெரிய பன் ரொட்டியை வாயில போட்டு எடுத்துக்கலாம், அப்படி இருப்பாங்க. புருஷன் கேட்டானா, நான் தான் சர்ச்சுக்கு வர முடியலம்மா, நீ சர்ச்சுக்கு போயிருந்தியே, போதகர் என்ன பிரசங்கம் பண்ணாரு சொல்லுன்னு கேட்டாராம். அத்தா அத்தா அதையான் கேட்குற,
அந்த போதகருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியல, அடிக்கு ஒரு தடவை அவரு தான் குழந்தையார பற்றிய பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ட்டாங்களாம். அதாவது திருநெல்வேலி, மதுரை இந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா மனைவியின் தங்கையை கொழுந்தியார்னு வாங்க. இங்க என்ன சொல்றீங்க, மனைவிக்கு தங்கச்சி மச்சேத்தி, தமிழ்நாட்டிலே அதுதான். ஆனா அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த ஏரியா போனீங்கன்னா ஸ்தோத்திரம் பிரதர், இது என் மனைவி, இது என் கொழுந்தியா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, மனைவிக்கு தங்கச்சி. அந்த மாதிரி அந்த பொம்பளை என்ன பண்ணிச்சு, அடிக்கோ ஒரு தடவை இன்னைக்கு நம்ம பாஸ்டர் தான் கொழுந்தியார பற்றிய பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் இவர் சொன்னாரா. இல்லையே, அவர் அப்படியேப்பட்டவர் கிடையாது, நல்லா பேசுவாரு, பக்தியா இருக்குமே, என்ன சொல்ற நீ அப்படின்னாரா. ஆமா தான், அடிக்கு ஒரு தடவை பிரசங்கத்துல 1 கொழுந்தியா 2 கொழுந்தியா அப்படின்னு சொல்லிருந்தாரு அப்படின்னாங்க. அப்பாவி மனுஷன் பாவம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 5ஆம் வசனம் அப்படின்னு நிக்கிறாரு, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இப்படி மாத்தி மாத்தி சொல்லி பேசிருக்குவ. இந்த ஐயரு என்னடா இது, எப்போ பாரு அவரு கொரிந்தியர பற்றி பேசுறாரு. தூக்க மயக்கம், தூக்க மயக்கத்துல பிரசங்கத்தை கேட்டா இப்படிதான் புரியும். நிறைய பேர் இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கினாங்க, தப்பா போயிட்டு போதுரா அப்பா, வீட்டுல போய் தூங்கு. ஆலயத்துக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த நேரம் உற்சாகமா இருக்கும். புறஜாதி மக்களை பாருங்க, அவங்க எவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க அந்த அவங்களுடைய காரியத்துல. ஜீவனுள்ள தேவகுமாரனாகிய இயேசுவை ஆராதிக்கிற நாம் எவ்வளவு பயபக்தியோடு, எவ்வளவு உற்சாகமா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், மகிமைப்படுத்தணும், ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். However you give importance to your house, that same way you must, not may or not will, must, you must give importance to your church. Very important. சபையின் காரியங்களை அற்பமா எண்ணக்கூடாது. எத்தனை வருஷம் இந்த சர்ச்சில் விசுவாசி, ஒரு புது ஆத்மாவை வா அடுத்த வாரம் வா சர்ச்சுக்கு, அங்க வந்து பாரு, ரொம்ப நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறீங்களா? நான் வர்றது அபூர்வம், இன்னொருத்தர வேற கூட்டிக்கிட்டு வரணுமா என்று நினைக்க கூடாது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானவான். ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதம். முதலாவது 122:1 மறக்காதீங்க, மகிழ்ச்சி, ஆனந்த, களிப்பு, சந்தோஷம். 2வது கடைசி வசனம் சொல்லுது, நன்மை உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? எல்லாம் வாய் தந்து சொல்லுங்க, நன்மை. உங்களுக்கு தான் நன்மை. கோபத்தில் சர்ச்சுக்கு வராது நின்ட்டா ஆண்டவருக்கு ஏதோ ஆபத்து கிடையாது, நமக்கு தான் ஆபத்து. கணவன் மனைவி சில டைம்ல பாருங்க, சர்ச்சுக்கு வர்றப்பதான் வீட்டுல சண்டை வந்துடும், சர்ச்சுக்கு புறப்படுறப்பதான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துடும், ட்ரெஸ்ஸிங் பண்றதுல பிரச்சனை வந்துடும், பசங்களால பிரச்சனை வந்துடும். மனைவி பிள்ளைகளை முதல்ல அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வருவார் புருஷன். என்னன்னா அவங்க கிட்ட பேசுறது இல்லை. அப்ப சர்ச்சில் ஆண்டவர் ஒத்துக்குவாரா? அவ்வளவு வைராக்கியமா சர்ச்சுக்கு வந்து ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை ஒத்துக்குவாரா? நல்லது மகனே, உன் மனைவியோடு எரிச்சலா இருக்கிறாய், உன்னை நான் பாராட்டுகிறேன், உனக்கு பரலோகத்தில் ஜீவ கிரீடம் தயாரா இருக்கிறதுன்னு சொல்லுவாரா? அதனால தான் முன்னாடி நாளே ஆயத்தப்படணும். நாளை ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை ஆசீர்வதியும், பிரசங்கத்தை ஆசீர்வதியும், பிரசங்கம் பண்ண போற போதகரை ஆசீர்வதியும். கடைசி வரை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆராதனை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். 10 நிமிஷம் வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு சனிக்கிழமை இரவு அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்து பாருங்க. வாயை திறந்து பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. அவர் பேசுகிற தேவன், நாம் பேசுகிறதை கேட்கிற தேவன். எபேசியர் 3:10 படித்து பாருங்கள். சபைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஞானம் உண்டாகிறது. சபையிலே ஞானம், அங்கு கொடுக்கப்படுகிற செய்தியினாலே ஞானம், மதியினம் நீக்கப்படும், ஞானம் உண்டாகும். கர்த்தர் எபேசியர் 3:10 படிங்க.
அவருடைய அகந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு. சரி, அப்படியே அது போய்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டாப் பண்ணுங்க. அந்த 10வது வசனம் மட்டும் பாத்தீங்கன்னா, சபையின் மூலமாக நமக்கு ஞானம் உண்டாகிறது. அது வரைக்கும் எடுத்துக்கங்க, நமக்கு அதான் முக்கியம். அடுத்தது 92:13 சங்கீதம். சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? ஏன்னா லாபத்தை தான் மானியர் வர்க்கம் எதிர்பார்க்குது. அந்த லாபத்தை தான் இப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. உங்க மேல இருக்கிற அன்புல, மகனே மகளே, நீ ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இப்படி இப்படி எல்லாம் உனக்கு கிடைக்க போகுது பாருன்றாரு. சந்தோஷமா படிங்க. செழித்திருப்பார்கள். If you give importance to your church, glorious life, glorious will come to your house. What is the meaning glorious? செழிப்பு. அப்ப ஏன் தரித்திரம்? செழிப்புன்னு சொல்லிட்டாரு. ஒரு விசுவாசி வீட்டுல ஏன் தரித்திரம்? ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. கிடைக்கிற ஆசீர்வாதத்துல தசம பாகத்தை ஆலயத்துல கொடுக்கிறது இல்ல. கொஞ்சம் கொடுத்துற ஐயருக்கு தெரியவா போகுது, நம்மளுக்கு எவ்வளவு கட்சிச்சுன்னு ஐயருக்கு தெரியவா போகுது. இப்போ கணக்கு போட்டு பாருங்க, மினிமம் தான் இது. பழைய ஏற்பாட்டுக்காலம் தான் தசம் பாகம், புதிய ஏற்பாட்டுக்காரன் குறைந்தபட்சம் தந்தீங்களா நீங்க ஆர்டினரி பிலீவர். அதை விட அதிகமா கொடுத்தாதான் நீங்க சுப்பீரியர். அப்ப குறைந்தபட்சமே நிறைய பேருக்கு முடியலையே. 50,000 ரூபாய் கிடைக்குதுமா உங்க கையில, யாரோ சொந்தக்காரரு கொடுத்துட்டு போயிட்டாங்க கிஃப்ட். என்னம்மா வச்சுக்க, ரொம்ப வருஷம் ஆச்சு உனக்கு உதவி செய்து, என்னத்தனை வாரிக்கு போறேன், நீ குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருமா அப்படின்னு உங்க பெரியப்பாவோ தாத்தாவோ சித்தப்பாவோ கொடுத்துட்டு போயிட்டாரு. இது பாஸ்டருக்கு தெரியாது, நம்ம போதகருக்கோ சவமணியக்காருக்கோ சபை ஊழியக்காருக்கோ தெரியாது. நீங்க என்ன செய்யணும்? 50,000 ரூபாயில தசம் பாகம் எவ்வளோ? தசம் பாகம் என்றாலும் என்னவென்று தெரியாதா? 5,000. கணக்கு வாத்தியாருங்க பார்த்தா நல்லா கணக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் இருக்கிறீங்க. 50,000 ரூபாயில தசம பாகம் 5,000. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பது உண்மையானால் அந்த 5,000 கர்த்தருக்கு சொந்தம். இதை சிறுபிள்ளைத்தனமா மனித நேயத்தோடு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு எதுக்கு? அவருக்குன்னு நீ கொடு, அவருக்கு எதுக்குன்னு கேட்க கூடாது. அது யாருக்கோ நல்ல காரியத்துக்கு அது சபையின் மூலமா பயன்படும். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கணக்கெல்லாம் கேட்க கூடாது. நான் இன்னைக்கு இவ்வளவு கொடுத்தேன், இந்த இது பண்ணன, என்ன பண்ணீங்க, அது கணக்கு காட்டு ஐயர்கிட்ட கேட்டு தொந்தரவு பண்ணிருக்கூடாது. கொடுத்துட்டியா கர்த்தர் பார்த்து கொள்வார். அவங்க டயசஸ் கணக்கு கொடுப்பாங்க, அது அப்படி போகும். அது சேவை எவ்வளோ இருக்குது அந்த இதுல. இந்த கார்டு தராங்களா பாத்தீங்களா? உங்க நீங்க சிஎஸ்ஐல மெம்பர்ஷிப்பா இருந்தா ஒரு கார்டு கொடுப்பாங்க, சந்தா காணிக்கை கட்டுற கார்டு. அதுல எவ்வளவு லிஸ்ட் வருது பாத்தீங்களா? சந்தா மட்டுமா போட்டிருக்குது, எளியோருக்கு நிதி, அப்புறம் கல்வி நிதி, வேற சபையின் காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, அப்புறம் தான் சந்தா, மாத சந்தா 50 ரூபாயோ 30 ரூபாயோ. அதை மட்டும் கட்டிவிட்டு நான் கர்த்தருக்கு பெரிய காரியம் செஞ்சேன் அப்படின்னு பெருமையா பேசிக்கிறது ரைட்டா? 50,000 ரூபாய் வாங்கணுங்க, 50 ரூபாய் எழுதிட்டு நான் கர்த்தருக்கு பெரிய காரியம் செஞ்சேன்னு சொன்னா ஏசு ஒத்துக்குவாரா? யோசித்து பாரு. நீ எந்த அளவு இப்படி கொடுக்கிறாயோ அந்த அளவு உனக்கு இப்படி வரும். எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக அது ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்து சபையின் மூலமா உங்களுடைய ஞாபகத்தை புஸ்தகத்தில் அது அங்க எழுதப்படுகிறது. வீணாய் போகாது. கத்துக்குங்க, கொடுக்க கத்துக்குங்க. சபைக்கு ஆலயத்துக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் 100 தேங்காய் காய்க்குதா, தசம்பாகம் எவ்வளவு வரணும்? எத்தனை தேங்காய் சர்ச்சுக்கு வரணும்? 1000 தேங்காய்.
100 10,000 தேங்காய் வரணும். 10,000 அதான் தென்னந்தோப்பு வச்சு பெரிய லார்டு லபகதாஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல. 10,000 தேங்காய் ஒரு 10 தேங்காய் கொண்டாந்து இங்க வச்சிருவாங்க. நான் கர்த்தருக்கு ஏதோ செஞ்சுட்டேன், அதை வேற ஏழை விட்டு கணக்கில் எழுதி வைப்பாங்க. கிடைக்கிறது எல்லாவற்றிலும் காய்கறிகள், பழ வகைகள், ஜீவராசிகள், காணிக்கை, காணிக்கை, சம்பளம், போனஸ், அரியர்ஸ், கிஃப்ட் ஏதோ இருந்தாலும் தசம பாகம் என்பது குறைந்த பட்சம் தான். அதையும் சொல்றேன். நாங்கெல்லாம் ஊழியக்காரரு, ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கையில தான் நாங்க குடும்பத்தை நடத்துறோம். வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஃபுல்லா ஊழியம் தான் செய்யறோம். ஒரு தசம பாகம் சபைக்கு, ஒரு தசம பாகம் எளியோருக்கு ஒதுக்குறோம், ஒரு தசம் பாகம் மிஷினரிகளுக்கு, 30 பாகம் 3 தசம் பாகம் நாங்க ஒதுக்குறோம். மகிழ்ச்சியா பணம் இருக்குதோ இல்லையா, உள்ள சந்தோஷமா இருக்குது. எல்லாம் கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட் அல்லேலூயா. ஆகையினால சங்கீதம் 65:4 படிங்க. அடுத்தது ஆலயம். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்திலையும் பாத்தீங்களா, ஆலயம், சர்ச், சர்ச் அல்லது ஹவுஸ் ஆஃப் பிரேயர் அப்படி இருக்கும். ஆலயம் என்றால் என்ன? ஜெப வீடு. நாம் எப்படி குடியிருத்துக்கு வீடோ அது போல ஆலயம் ஜெப வீடு. இங்க பாருங்க, நம்ம ஆலயத்தை நமக்கு ஒரு வீடுன்னு இங்க சொல்றாரு. நம்ம வீடு தான் ஜெபம். நம்ம வீடும் நம்ம சபையும் ஒரு வீடு தான் நமக்கு. வீட்டில் எப்படி சாப்பிட்டு தூங்குறோமோ அது போல ஆலயத்தில் ஆகாரமாகிய தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு இளைப்பாறுகிறோம். கண்ணு மூடி தூங்க காட்டி தூங்குறதல்ல இதுக்கு அர்த்தம். ஆகாரம், கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆகாரத்தை சாப்பிட்டு தேவ சமூகத்தில் நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுகிறது, ஒரு திருப்தி உண்டாகிறது. சாட்டிஸ்ஃபைட் லைஃப். நம்பர் 1 குட்னஸ், நம்பர் 2 க்ளோரியஸ், நம்பர் 3 சாட்டிஸ்ஃபைட் லைஃப். சர்ச்சுக்கு போகாம தங்கி இருந்து பாருங்களேன், அன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், எதையும் இழந்த மாதிரி இருக்கும், பாவம் செய்த மாதிரி இருக்கும். அதனால்தான் எதுவாக இருந்தாலும் தூக்கி விசிறி போட்டு ஆலயத்துக்கு வந்துடும். திஸ் இஸ் நாட் எ சென்டிமெண்ட். பைபிள் வேர்ட் சேஸ் 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே தங்கியிருப்பதை நாடுவேன். அந்த காலத்தில் ஆகாமிய கூடாரம் என்பது நடன காட்சி. அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோ கரண்ட், நோ பிலிம், நோ வீடியோ, ஒன்றும் கிடையாது. தீப்பந்தங்களை சுத்தி கொளுத்தி எரி வச்சுட்டு உண்மையாகவே மேடையில நடனம் ஆடுவார்கள். ராஜாக்களுக்கு பொழுதுபோக்கு. ராஜா ரொம்ப பிஸி இல்ல, அதனால அவர் ஒரு ரெஸ்ட், ஒரு ரிலாக்ஸுக்காக ராஜா அவங்க குடும்பம் சொந்த பந்தம் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடன காட்சி ஆடுவாங்க. அதுதான் அவர் அந்த காலத்துல சொல்றாரு. ஆகாமிய கூடாரம், களியாட்டின் இடம். இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அது எதனால வச்சுக்கலாம். நீங்க சினிமா தியேட்டரா வச்சுக்கலாம், டிவியில சினிமா பார்க்கறதா வச்சுக்கலாம், கிரிக்கெட்டுக்கு அடிமையா வச்சுக்கலாம். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதை விட என் தேவனுடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பேன். நீ ஒலிம்பிக்கு எவ்வளவு பார்த்த, யார எந்தெந்த நாடு ஜெயிச்சின்னு ஆண்டவர் ஒன்ன கேட்க போறது இல்ல. கிரிக்கெட்டை பத்தி நீ எனக்காக என்ன செய்தாய்? பரிசுத்தமாய் வாழ்ந்தாயா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாயா? உன் குடும்பத்தோடு நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தாயா? உன் கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த பரஸ்பர அன்பு இருக்கிறதா? உன் பிள்ளைகளை பக்தியில வளர்த்தாயா? நோவாவை போல. நோவா அவன் மனைவி 3 பையனுங்களை பக்தியா வளர்த்ததுனால்தான் 3 பையனுங்களுக்கு பக்தியான பெண்ணுங்க அத்தனை பேரை ஆண்டவர் காப்பாத்தினார். யோசித்து பாருங்க. ஜலப்பிரளயம் வந்து உலகத்தை அழித்ததோட இன்னைக்கு வரைக்கும் ஒன்னும் அழியல உலகம். அதான் கடைசி. அந்த சந்ததி தான் நம்ம எல்லாரும். சேம் காம் யாபேத். நாம் யாரா இருந்தாலும் அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தருடைய சந்ததி தான் நம்ம வந்திருக்கிறோம். 150 நாள் அந்த பேழை
ஜலத்தின் மேல தண்ணியில கடல்ல அலையுது. கப்பல் நவீன வசதி எல்லாம் கிடையாது அந்த காலத்துல. தூத்துக்குடியில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கப்பல் விட்டாங்க. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி செஞ்சாங்க. நவீன வசதி, நல்ல டிவி, ரேடியோ, என்டர்டைன்மெண்ட், சாப்பாடு, பிளே கிரவுண்டு, நல்ல பெட்டு. இன்னும் பிளைட்ல போனா சென்னையில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு 1 மணி நேரம், தூத்துக்குடியில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு கப்பல்ல 10 மணி நேரம். ஆனா அந்த 10 மணி நேரம் போர் அடிக்க கூடாதுன்னு அவங்க எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதுல ஏழை எளிய மக்கள் பணம் கம்மியில போய் பார்த்துட்டு வரட்டும் வெளிநாட்டு அப்படின்னு. 10,000 ரூபாய்னா இவங்க ஒரு 2,000க்கு கொண்டு போய் கொண்டாடுறாங்க. விட்டாங்க. எங்க தமிழ்நாடு தூத்துக்குடியில இருந்து ஸ்ரீலங்காக்கு 1 மாசம் கூட ஓடல. 1 மாசம் கூட அது ஓடல. விசாரிச்சா சொல்றாங்க, ஐயோ 10 மணி நேரம் போர் அடிக்குதுப்பா, போக முடியல, போனா போது 10,000 ரூபாய், நாங்க பிளைட்லயே போய் வரோன்றாங்க. நவீன வசதி கொண்ட கப்பல்லையே போக முடியலையே. ஒரு வசதி இல்லாத வெறும் கட்டையில ஆண்டவர் சொன்னபடி அந்த பேதையை செய்தார். கரண்ட் கிடையாது, எந்த நவீன வசதி கிடையாது. யானை முதல் சிறிய முயல் குட்டி வரை அந்த பேழையில இருக்குது. எல்லா மிருக ஜீவன்கள் ஜோடி ஜோடா எப்படி இருக்கும்? மாட்டு சாணம், யானை சாணம், ஆட்டு சாணம், நாய், பூனை, எல்லா சாணமும் எப்படி நாத்தம் அடிச்சுன்னு இருக்கும். 5 மாசம் அதே பேழையில இருக்கிறாங்க. நோவா ஒருவேளை நினைத்திருப்பார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா? அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நான் செய்தேனே. வேதம் சொல்லுகிறது, நோவாவையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் நினைத்தருளினார். கையை தட்டி எல்லாரும். நினைத்தருளினார். தண்ணீர் வாழ்க்கை, கடல் வாழ்க்கையில இருந்து தரை வாழ்க்கைக்கு கொண்டு வந்தார். 150 நாட்கள். 5 மாசம்னா கணக்கு போடுங்க. 5 மாதம் இருக்குது. 5 3 15, 150 நாள். 150 நாள் தண்ணி உலகத்துல இருந்துட்டு கப்பல்ல, அப்புறம் அது அரராத் மலை மேல வந்து நிக்குது. அப்புறமா திறந்து விட்டு எல்லா மிருக ஜீவராசிகள் வெளியே போகுது, இவங்களும் வெளியே வராங்க. புதிய உலகத்தை காண்கிறார்கள். இந்த பேழை என்பது இயேசுவையும் குறிக்கிறது. இந்த பேழை என்பது சபையையும் குறிக்கிறது. எனவே சபை கூடி, Hebrews 10:25 I think, don't miss to go to church. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். நாளானது சமீபத்து வருகிறதுனாலே ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லுங்கள். என்ன நாள்? என்ன நாள்? என்ன நாள் சமீபத்து வருகிறது? யார் சொல்றது? இயேசுவின் வருகையின் நாள். இயேசு வருவாரா வரமாட்டாரா? பையவா, நிறைய பேருக்கு டவுட். சிங்கப்பூர்ல ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு 1.5 மணி நேரம் இயேசு வருகை பற்றி பேசிட்டு, இப்ப சொல்லுங்க இயேசு வருவாரா வரமாட்டாரான்னு. வருவாரு, ஆனா வரமாட்டாரு. இந்த டைலாக் எல்லாம் அங்க செல்லாது. வருவார். இயேசு தேவகுமாரனாக பிறப்பார், மேசியாவாக இந்த பூமிக்கு வருவார், பிறப்பார் என்று எழுதினார்களே, பிறப்பதற்கு முன்னாடியே நடந்தது. இந்த மேசியாதான் மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே அறையப்பட்டு தம் பரிசுத்தமான ரத்தத்தை தியாக பலியாய் கொடுப்பார், அவர் தன் ஜீவனையே தருவார் எழுதினார்களே, நடந்தது. இந்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அவரை இந்த பாவ பூமி வைத்திருக்க முடியாது, அவர் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார் என்று எழுதினார்களே, நடந்தது. இவ்வளவும் நடந்திருக்க இயேசு வருவார். இது நடக்குமா நடக்காதா? நடக்கும். நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இயேசு வருவார். அதுதான் சர்வ சங்க சபை. பரலோகத்துல எந்த பேரும் கிடையாது. சர்வ சங்க சபை. எல்லாரும் அங்க வர்றவங்க எல்லாரும் நமக்கு சொந்தக்காரு. பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டோமானா அங்க வர்றவங்க தான் நமக்கு சொந்தக்காரு. அந்த பெரிய வீட்டுக்கு வீடு, சபைக்கு சபை,
இன்ப லோகத்துக்கு இன்பலோகம், மோட்ச லோகம், சொர்க்கம், கைலாசம், ஸ்ரீவைகுண்டம், பரமண்டலம், சிங்கார மாளிகை எல்லாம் ஒண்ணுதான். அது இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம். அல்லேலூயா. இதுனா ஸ்ரீவைகுண்டம், கைலாசம் புறஜாதி மக்கள் சொல்ற வார்த்தை. அது பைந்தமிழ். புறஜாதி மக்கள் சொல்ற வார்த்தை அல்ல. அது மோட்சத்திற்கு அது பைந்தமிழ் அந்த காலத்தில் வச்சாங்க. அது பரலோகம் தான். கிறிஸ்துவங்களுக்கு ஒரு மோட்சம், இந்துக்களுக்கு ஒரு மோட்சம், முஸ்லிம்களுக்கு ஒரு மோட்சம் அப்படி கிடையவே கிடையாது. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. அதனால்தான் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னாரு. அப்படி இல்லைன்னா கம்பெனி இருப்பாரு. கிறிஸ்துவ வரைக்கும் நீங்க பக்தியா இருங்க, உங்களுக்கு வரும். இந்துக்கள் வரைக்கும் நீங்க உங்க பக்தியில் இருங்க, உங்களுக்கு ஒரு பரலோகம் கிடையாது. அவன் இந்துவா இருந்தாலும் இயேசு கிட்ட வந்தா அவன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு மோட்சத்தில் பங்கடைவான். அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் பாவத்திற்கு அடிமையா இருப்பாயானா அவன் நரகத்தில் போய் வேதனைப்படுவான். கிறிஸ்துவ பெயர்னால நாம பரலோகம் போக முடியாது. எனக்கு பவுல் என்ற பெயரை வச்சிருக்கிறதுனால நான் பரலோகம் போக முடியாது. நான் இங்க நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நான் பரலோகம் போக முடியாது. How is my life? How is my personal life? How is my church conversation? ஐக்கியம், பரிசுத்தம், அந்தரங்கம், குடும்பம், சபையோடு, சமுதாயத்தோடு நம்ம இங்கதான் இருப்போம். நீங்க எங்க இருந்தாலும் இந்த நாளில் தான் நீங்க இருப்பீங்க. ஒன்னு அந்தரங்கம், இல்ல குடும்பம், இல்ல சபை, இல்ல சமுதாயம். நாலு இடத்துல நீங்க பரிசுத்தமா இருந்தாதான் அது யாரா இருந்தாலும் சரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை துதித்து கொண்டு அவருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 3000 பேர் இயேசுவின் பிள்ளைகளா மாறுறாங்க. எல்லாம் கைத்தட்டு, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் ஆட்சி சரியில்லை, கிறிஸ்துவங்களை கொடுமைப்படுத்துறாங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா தைரியமா? பிஜேபி ஆட்சியில தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிட்ட வந்திருக்கிறாங்க. எல்லாம் கைத்தட்டு, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதை தடுக்க யாராலையும் முடியாது. ஏன் கிறிஸ்தவத்துக்கு மட்டும் விரோதமா இப்படி எழும்புறாங்க? அதான் உண்மையான மார்க்கம். This is not a religion. Christianity is not a religion. Christianity is a relationship to make God, to make relationship with God. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அரசியலும் அல்ல. ஆண்டவரிடத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் மார்க்கம். எல்லாரும் சொல்லுங்க, மார்க்கம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும், சொல்லிட்டாரு பாருங்க, உலகத்தில் பிறந்த ஒருவனும், என்னாலே அல்லாமல் ஒருவனும் அந்த மோட்சத்திற்கு வரவே முடியாது, பிதாவை காண முடியாது. இப்ப சொல்லுங்க, ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது முதலாவது நன்மை உண்டாகிறது, இரண்டாவது செழிப்பு உண்டாகிறது, மூன்றாவது ஞானம் உண்டாகிறது, கடைசியாக திருப்தியான ஒரு வாழ்க்கை. எல்லாம் எழுமி நிற்கலாமா? எல்லாம் உடனே பயபக்தியோடு எழுமி நிற்போம். ஒரு நிமிஷம் என்னுடைய மனைவி முன்னாடி வேகமா வந்து ஒரு சென்ஸா பாடி, அவங்கதான் என்ன விட அவங்களதான் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், உங்களை பிளஸ் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. இசை வல்லுநர்கள் ப்ளீஸ் கம். ஹalleluya. யாரும் அன்னைக்கு பார்க்க வேண்டாம், முடியும் தருணம். எல்லாம் கண்ணு முடுங்க, பயபக்தியா கண்ணு மூடி கை கூப்புங்க. பாருங்க, இப்படி கை கூப்பு, இப்படி கை கூப்புங்க, கண்ணை மூடி. இப்படி உங்களுக்கு முன்னாடி வணக்கமாய் நான் நிக்கிறது தெரியுதா? கண் பாருங்க, கையை உங்களுக்கு முன்னாடி வணக்கமாய் கை கூப்பி அப்படியே கண்ணு முடுங்க. சகோதரி மரியாதையோடு ஒரு பாடல் பாடி உங்களை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க.